அனைவருக்கும் வணக்கம். நீட் யூஜி 2025 தமிழகத்தில் டாப் 7 மருத்துவக் கல்லூரிகள் பற்றி இந்த பதிவில் டாப் 7 மருத்துவக் கல்லூரிகள் எது அப்படின்றத இந்த பதிவில் பார்ப்போம். நீட் யூஜி 2025 முடிவுகள் வெளியாகியுள்ள நிலையில் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புக்கான சிறந்த கல்லூரிகள் மற்றும் சேர்க்கை விதிகள் பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவ கனவுகளுடன் காத்திருக்கும் இளங்கலை மாணவர்களே, நீட் யூஜி 2025 தேர்வு முடிவுகள் வெளிவந்துள்ள நிலையில் உங்கள் மருத்துவ கல்வி பயணத்தை துவங்க சரியான கல்லூரியை தேர்ந்தெடுப்பது மிக முக்கியமானது. அதிலும் கலை, கலாச்சாரம், அழகிய சுற்றுலா தலங்கள் என பல சிறப்பம்சங்களை கொண்ட தமிழ்நாடானது மருத்துவ கல்விக்கும் ஒரு சிறந்த மையமாக திகழ்கிறது. மத்திய சுகாதார அமைச்சகத்தின் தகவல்படி 2023-24 ஆண்டில் மட்டும் 38 அரசு மருத்துவக் கல்லூரிகளையும் 36 தனியார் மருத்துவக் கல்லூரிகளையும் கொண்டு இந்தியாவிலேயே அதிக மருத்துவக் கல்லூரிகளை கொண்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. உங்கள் மருத்துவ தேர்வுக்கான வழிகாட்டி NIRF தரவரிசையில் தமிழ்நாட்டில் ஜொலிக்கும் கல்லூரிகள். ஒவ்வொரு ஆண்டும் மத்திய கல்வி அமைச்சகத்தால் வெளியிடப்படும் தேசிய நிறுவன கட்டமைப்பு தரவரிசையில் NIRF 2024 ஆண்டின் மருத்துவ பிரிவின் கீழ் தமிழ்நாட்டிலிருந்து 7 மருத்துவக் கல்லூரிகள் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளன. இவை உங்கள் மருத்துவ கனவை நனவாக்கும் சிறந்த வாய்ப்பாக அமையும். 3ஆம் இடம் கிறிஸ்துவ கல்லூரி வேலூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ். 8ஆம் இடம் அமிர்த விஸ்வ வித்யாபீடம் கோயம்புத்தூர். 10ஆம் இடம் சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவமனை சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜெனரல் ஹாஸ்பிட்டல் சென்னை. 12ஆம் இடம் சவிதா மருத்துவ மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் சென்னை, சவிதா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் அண்டு டெக்னிக்கல் சயின்ஸ் சென்னை. 18ஆம் இடம் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை, SRM இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி சென்னை. 20ஆம் இடம் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்டு ரிசர்ச் சென்னை. 41ஆம் இடம் PHG மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர், PHG இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் கோயம்புத்தூர். இந்த கல்லூரிகள் தங்கள் சிறப்பான கல்வித்தரம், உட்கட்டமைப்பு மற்றும் மருத்துவ ஆராய்ச்சிக்கான வசதிகளால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் சேர விரும்பும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய சில முக்கிய இருப்பிட விதிகள். தமிழ்நாடு வசிப்பிடச் சான்றிதழ். விண்ணப்பதாரர் தமிழ்நாட்டில் நிரந்தர வசிப்பிடராக இருத்தல் வேண்டும். பள்ளி படிப்பு 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ்நாட்டில் படித்தவர்களுக்கு இருப்பிடச் சான்றிதழ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கட்டாயம். நிரந்தர குடியிருப்பு சான்றிதழ் பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் சர்டிஃபிகேட் தேவையில்லை. துணை ஆவணங்கள் பெற்றோரின் பிறப்புச் சான்றிதழ்கள், ரேஷன் கார்டு அல்லது கல்விச் சான்றிதழ்கள் போன்ற துணை ஆவணங்கள் தேவைப்படலாம். வெளிமாநில பள்ளி படிப்பு. தமிழ்நாட்டிற்கு வெளியே பள்ளி படிப்பை முடித்தவர்கள் பெற்றோரின் ஆவணங்களையும் வேறு எந்த மாநிலத்தின் ஒதுக்கீட்டின் கீழும் விண்ணப்பிக்கவில்லை என்பதற்கான உறுதிமொழியும் சமர்ப்பிக்க வேண்டும். வெளிநாடு வாழ் இந்தியர்கள், இந்திய வம்சாவளியினர், NRI, PIO விண்ணப்பதாரர்கள் மாநில அரசின் விதிமுறைக்கு உட்பட்டு மேலாண்மை ஒதுக்கீட்டின் கீழ் விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு சாராதார்
தமிழ்நாடு சாராதோர், தமிழ்நாட்டில் வசிக்கும் படிக்கும் தமிழ்நாடு சாராத மாணவர்கள் மாநில ஒதுக்கீட்டின் கீழ் அல்லாமல் பொது பிரிவு கீழ் மட்டுமே கருதப்படுவர். நீட் தேர்வில் தகுதி பெற்றோர் மாணவர்கள் தமிழ்நாடு மாநில மருத்துவ கலந்தாய்வில் பங்கேற்று MBBS, BDS, ஆயுஷ் மற்றும் பிற இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்க்கை பெறலாம். இந்த கலந்தாய்வு மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநரகத்தால் DME நடத்தப்படும். மருத்துவத்துறையில் ஒரு சிறந்த எதிர்காலத்தை உருவாக்க தமிழ்நாட்டில் இந்த முன்னணி மருத்துவக் கல்லூரிகள் உங்களுக்கு நிச்சயம் ஒரு பொன்னான வாய்ப்பை வழங்கும். உங்கள் கனவுகளை நனவாக்க வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதாவது தமிழ்நாட்டிலிருந்து ரேங்க் வைஸ் இந்தியா அளவில் டாப் 7 கல்லூரி, தமிழ்நாட்டு அளவில் 7 கல்லூரி, இந்தியா அளவில் வரக்கூடிய லிஸ்ட்டில் தமிழ்நாட்டில் வரக்கூடிய 7 கல்லூரியில் 3வது இடம், 8வது இடம் இது மாதிரி சொல்லியிருந்தேன். அதாவது இந்திய தரவரிசை பட்டியலில் முதல் தமிழ்நாட்டிலேருந்து 7 இடம்பெற்ற கல்லூரி தான் நான் சொன்னேன். மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்துவ மருத்துவக் கல்லூரி வேலூர், CMC கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜ், அதுதான் ஃபஸ்ட் இடம் வருது தமிழ்நாட்டில். அதே மாதிரி செகண்ட் பிளேஸ் அமிர்த வித்யாபீடம் கோயம்புத்தூர். இது இந்தியா அளவில் போட்ட தரவரிசையில் செகண்ட் பிளேஸ். அதே மாதிரி சென்னை மருத்துவக் கல்லூரி 10ஆம் இடம். சென்னை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு பொது மருத்துவமனை சென்னை, மெடிக்கல் மெட்ராஸ் MMC, மெடிக்கல் மெட்ராஸ் காலேஜ் அண்ட் கவர்மெண்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் சென்னை. அதுக்கடுத்த இடம் சவிதா மற்றும் மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப அறிவியல் நிறுவனம் சென்னை, சவிதா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் அண்டு டெக்னிக்கல் சயின்ஸ். இது இந்திய அளவில் 12வது இடம். அதேமாதிரி அதுக்கடுத்தது 18வது இடம் SRM அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் சென்னை, SRM இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி சென்னை. அதுக்கடுத்தது 20வது இடம் ஸ்ரீ ராமச்சந்திரா உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சென்னை, ஸ்ரீ ராமச்சந்திரா இன்ஸ்டியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை. அதுக்கடுத்தது 41வது இடம் PHG மருத்துவ அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் கோயம்புத்தூர், PHG இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்டு ரிசர்ச் கோயம்புத்தூர். இந்த கல்லூரிகள் இந்த முதல் இந்தியா அளவில் வரக்கூடிய ரேங்க்கில் டாப் 7 பிளேஸில் வரக்கூடிய கல்லூரிகள் நான் இப்போ சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த தகவல் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.